தம்பி கருணாநிதியினுடைய 45வது ஆண்டு பிறந்ததை ஒட்டி இன்றைய தினம் காலையிலே கவியரங்கமும் பிற்பகலிலே பாராட்டுரையும் அதற்கு இடையில் மலர் வெளியீட்டு விழாவும் சிறப்பான முறையில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. காலையிலே நடைபெற்ற கவியரங்கத்திற்கு நான் வர இயலாமல் போய்விட்டாலும் பிற்பகலிலே நடக்கின்ற பாராட்டுரைக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்ததை பற்றி உள்ளபடி பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தம்பி கருணாநிதியினுடைய ஆற்றல் பற்றியும் பல்வேறு துறைகளிலே அந்த ஆற்றல் காரணமாக பெற்ற வெற்றிகளை பற்றியும் பெற்ற வெற்றிகளெல்லாம் நாட்டு முன்னேற்றத்திற்கு பயன்பட்டன என்பதை பற்றியும் இனியும் அந்த ஆற்றலும் வெற்றியும் நாட்டுக்கு மேலும் நல்ல முறையிலே பயன்படும் என்பதை பற்றியும் நண்பர்கள் பலர் எடுத்துச் சொல்ல கேட்பதில் எனக்கு மிகுந்த பெருமிதம் உண்டாகும் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இத்தகையதொரு பாராட்டு என்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தானது என்பதிலேயும் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான அறிவாற்றலை பெற்றிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் பெற்றிருக்கின்ற அறிவாற்றல் ஒவ்வொன்றையும் அவர்கள் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் கழகத்தின் மூலமாக நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தக்க முறையிலே பயன்படுத்துகிறார்கள் என்பதை நினைவூட்டத்தக்க விதத்தில் இந்த பிறந்தநாள் விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பொதுவாக பாராட்டுரை என்று சிலவற்றை நாம் சொல்லுகிறோம். இன்னும் சில பாராட்டுரைகளை கேட்கின்ற நேரத்தில் வியந்து பாராட்டினார்கள் என்று சொல்ல கேட்கிறோம். இன்னும் சில பாராட்டுரைகளில் மகிழ்ந்து பாராட்டினார்கள் என்று சொல்ல கேட்போம். இன்னும் சில பாராட்டு விழாக்களில் உணர்ந்து பாராட்டினார்கள் என்று சொல்ல கேட்போம். இந்த பாராட்டு விழா பாசத்தோடு பாராட்டினார்கள் என்பதிலேதான் இதற்கு ஒரு தனி பெருமையும் தனி மதிப்பும் இருக்கின்றது. இவருடைய கருணாநிதி அவர்களுடைய இலக்கிய சிறப்பை எழுத்து நடையை பாராட்டிய மாப்போ சிவஞானவர்களானாலும் சரி, பன்மொழி புலவர் அப்பாத்துறையானாலும் வியந்து பாராட்டுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் கூட சிறந்த இலக்கிய எழுத்தாளர்கள். ஆனால் அவர்கள் பாராட்டியது பாசத்தோடு பாராட்டுகிறார்கள். நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் இளமை பருவத்திலே உள்ளவர் இந்த அளவுக்கு இலக்கியத் துறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்பதிலேயும் அதன் மூலமாக இலக்கியத்துக்கு வளர்ச்சி கிடைக்கிறது என்பதிலேயும் அதன் மூலமாக தமிழ் மொழிக்கு ஏற்றம் கிடைக்கிறது என்பதிலேயும் அவர்களுக்குள்ள தனி மகிழ்ச்சி காரணமாக உணர்ந்து பாசத்தோடு அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். மற்ற எல்லா வகையான பாராட்டுக்களையும் விட இந்த பாசத்தோடு தரப்படுகின்ற பாராட்டுக்கு தனி மதிப்பு நிச்சயமாக இருக்கும். இப்பொழுது நாம் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளரை பற்றி சென்னை நகர கூட்டத்திலே பாராட்டுகிறோம் என்றால் வியந்து பாராட்டுவோம். அவர்கள் நம்முடைய நாட்டை பற்றி எழுதிய எழுத்தாளராக இருந்து ஆனால் அவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவரானால் மகிழ்ந்து பாராட்டுவோம். அவர் எழுதியிருப்பது 100% உண்மைதான் என்று உணர்வோமானால் உணர்ந்து பாராட்டுவோம். ஆனால் அவர் நம்மவராகவும் இருந்து நாம் விரும்புகின்ற முறையிலே எழுதி நாம் போற்றுகின்ற கருத்தை பாராட்டி அதை உலகத்திற்கு அளிக்கிறார் என்றால்தான் பாசத்தோடு பாராட்ட முடியும். அப்படிப்பட்ட பாசத்தோடு பாராட்டப்பட்டவைதான் இதுவரையிலே நம்முடைய நண்பர்கள் எடுத்துச் சொன்ன பாராட்டுரைகள் ஒவ்வொன்றும். கருணாநிதியுடைய எழுத்து வல்லமை, பேச்சு வல்லமை, நாடக திறமை, நாடக நூற்களை எழுதிய திறமை, நாடகத்திலே நடித்த திறமை, இவைகள் ஒவ்வொன்றையும் பற்றி நண்பர்கள் எடுத்துச் சொன்னார்கள். இவர்களெல்லாம் அதை எடுத்துச் சொல்வதை இது பாசத்தோடு பாராட்டுவது என்பதை மட்டும்
அறிந்து கொள்ள தவறுவார்களானால் மற்ற கட்சியில உள்ளவர்கள் ஓஹோ ஒருவர் பெயரெடுக்க வேண்டுமானால் ஒரு நாடகம் எழுத வேண்டும், புகழடைய வேண்டுமானால் ஒரு நாடகத்திலாவது நடிக்க வேண்டும், மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டுமானால் 2 கட்டுரை எழுத வேண்டும், மற்றவர்கள் விழா நடத்த வேண்டும் என்றால் 2 புத்தகம் வெளியிட வேண்டும் என்று ஆரம்பித்து பொருள் விஷயத்திலே நஷ்டமும், கால விஷயத்திலே விரயமும், மன விஷயத்திலே உடைவும் ஏற்பட்டிருப்பதை தமிழகத்திலே பார்க்கிறோம். ஆனால் கருணாநிதி இப்படிப்பட்ட திறமைகளை பெற்றிருப்பது எதனால் என்பதை ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த பாராட்டுக்குரிய உட்பொருள் நன்றாக தெரியும். ஒருவர் இந்த துறைகளிலே ஈடுபடுவதற்கு முன்னாலே ஏதோ ஒன்று உள்ளத்தில் மக்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். அதை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய பிறகு இதை கட்டுரை வடிவமாக சொல்லி பார்க்கலாம், கவிதை வடிவத்திலே கொடுத்து பார்க்கலாம், நாடகமாக எழுதி பிறரை நடிக்க சொல்லி பார்க்கலாம், நாமே அதை நடித்து பார்க்கலாம் என்று இவைகளெல்லாம் மக்களுக்கு தான் சொல்ல வேண்டும் என்று கருதுகின்ற கருத்தை எடுத்துத் தருவதற்கான வடிவம். இந்த வடிவங்கள் வண்ணமாக அமைய வேண்டுமானால் முதலிலே எண்ணம் வண்ணமாக இருக்க வேண்டும். அந்த வண்ணமான எண்ணத்தை மிக சிறு பருவத்தில் பெற்றவர் கருணாநிதி. உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கருணாநிதி எழுதி அனுப்பிய ஒரு கட்டுரை நான் நடத்திக் கொண்டிருந்த திராவிட நாடு இதழிலே வெளியாகி நான் திருவாரூருக்கு சென்ற பொழுது திருவாரூரில் இருந்து இந்த கட்டுரை எழுதியவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் பார்க்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு வர சொல்ல என் எதிரில் மிக மெலிந்த உருவமும் எளிய தோற்றமும் இந்த அளவுக்கு வளரக்கூட உடலிலே கூட என்று தோன்ற முடியாத அளவுக்கு மெலிந்த உருவம் படைத்த ஒரு சிறுவனை எதிரிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நீதாரா அந்த கட்டுரை எழுதியது, என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். திருவாரூர் உயர்நிலைப் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் என்று நிலத்தில் பதில் சொன்ன பொழுது முதலே தட்டி கொடுத்து கொஞ்ச நாளைக்கு கட்டுரை எழுதுவதை நிறுத்திவிட்டு பள்ளிக்கூடத்தில் படித்து அதற்கு பிறகு கட்டுரை எழுதலாம் என்று சொல்லி அனுப்பினேன். நம்முடைய நண்பர் மாப்போசி அவர்கள் பேசுகிறபோது சொன்னார்கள், பல்கலைக்கழக பட்டம் பெறுவதற்கு உரிய வாய்ப்பை அவர்கள் பெறவில்லை என்றார்கள். இன்று கருணாநிதி நான் சொல்லுவதை அப்படியே 100க்கு 100 கேட்டு நடக்கின்ற பழக்கம் அன்றே இருந்திருக்குமானால் பல்கலைக்கழக பட்டமும் நிச்சயமாக கிடைத்திருக்கும். பல்கலைக்கழக பட்டத்தை பெறுவது மட்டுமல்லாமல் இந்த திறமையும் இப்போது இருப்பதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும். இதிலிருந்து நான் என்னுடைய மற்ற தம்பியருக்கு சொல்வது, என் வார்த்தையை கேட்டால் பழுது போனவர் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அதனாலே பல்கலைக்கழக பட்டம் பெறாததாலே அவருக்கு உரிய மதிப்பு குறைந்து விட்டது என்று நான் கருதவில்லை. பல்கலைக்கழக பட்டம் பெறாமல் பெரும்புகழை எழுதியவர்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக பல்கலைக்கழக பட்டம் பெறவே தேவையில்லை என்றும் கருதிவிடுவது தவறு. இருந்தால் நல்லதுதான், இல்லாவிட்டாலும் என்று வருகிற பொழுது அந்த உண்மையே கூட கவலையோடு கலந்த உண்மை அல்லங்கிற மகிழ்ச்சியோடு கலந்த உண்மை அல்ல. ஆகையினால் அவர் இளமை பருவம் முதற்கொண்டு நாட்டு மக்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சில எண்ணங்களை உருவாக்கிக் கொண்டு கையெழுத்து பிரதி மூலமாக சொல்லி, அதற்கு பிறகு மேடைகளை பேசுவதன் மூலமாக சொல்லி, அதற்கு பிறகு கட்டுரை வடிவத்திலே சொல்லி, கவிதை வடிவத்திலே சொல்லி, நாடக வடிவத்திலே சொல்லி, சினிமா துறையிலே சொல்லி, இன்றைய தினம் அமைச்சராக இருந்து அந்த எண்ணங்களுக்கெல்லாம் அமைச்சர் என்ற முறையில் எந்த அளவுக்கு வடிவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வடிவம் கொடுத்துக் கொண்டு வருவதை நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு பாராட்டுகின்றோம்.
அவர் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற நேரத்திலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக சென்ற நேரத்திலேயும் கலைத்துறையிலே இவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கின்ற ஒருவர் இப்படிப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் அதை நிறைவேற்றுவாரா என்பதில் சிலருக்கு ஐயப்பாடு இருந்தது. ஆனால் நான் அவர்களுக்கெல்லாம் சொன்னேன், ஒரு நல்ல கலைஞர், சிறந்த கலைஞர் என்றால் அவர் கலையிலே எந்த அளவுக்கு திறமை காட்டுகிறாரோ அதே அளவுக்கு திறமை அவர் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொன்றிலும் காட்டுவார் என்பதை நான் அவர்களுக்கு எடுத்துச் சொன்னேன். அதற்கு காரணம், கலை என்றால் ஏதோ பாடுவது, ஆடுவது, தீட்டுவது, இதுதான் கலை என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். முறைப்படுத்தப்படுவது கலை. அந்த முறைப்படுத்தப்படுகின்ற பண்பு பெற்ற கலைஞர்கள் எந்த துறையிலே ஈடுபட்டாலும் அவர்கள் அந்த துறையை முறைப்படுத்தி அதிலே கலை மெருகேற்றி கலையின் பயனை அதிலே பெரும்படியாக செய்வார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டதைப் போல் வேறு பலருக்கு ஏற்பட்டு கருணாநிதி அவர்கள் இந்த ஒரு வருடம் சில பாகங்களில் அமைச்சர் துறையிலே இருந்து ஆற்றியிருக்கின்ற பணியும், அதற்கு முன்னாலே 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே செய்திருக்கின்ற அரிய துண்டுகளும், இவைகளையெல்லாம் அறிந்து, உணர்ந்து, மகிழ்ந்து, பாசத்தோடு பாராட்டியிருக்கின்றார்கள். இந்த பண்புகள் என்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த அளவில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு காரணம், நம்முடைய மாப்போசி அவர்கள் சொன்னபடி கருணாநிதி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உள்ள ஒவ்வொருவரும், முன்னணியிலே உள்ள யாரானாலும் எளிய குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவர்களுக்கு பிறகு அந்த குடும்பத்தை பற்றி நாடு ஆராய தலைப்பட்டதே தவிர, அந்த குடும்பத்தை அறிந்த பிறகு அவர்களை அறிந்து கொண்ட குடும்பம் என்று மிகச்சிலதான் நம்மிடத்திலே இருக்கின்றன. இது தவறு என்பதற்காக சொல்லவில்லை, தாழ்வானது என்ற எண்ணத்தோடு சொல்லவில்லை. ஆனால் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாலே எளியோர்களுக்காக நடத்தப்படுகின்ற இயக்கம் எளிமையிலேயே இருக்க வேண்டும் என்று யாரும் கருதக்கூடாது. அது நேர்த்தியான நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த நேர்த்தியான நிலை, அதில் ஈடுபட்ட ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைகின்ற நேர்த்தியான நிலை மட்டுமல்ல, அவர்களின் கூட்டு முயற்சியினாலே கழகம் அடைகின்ற நேர்த்தியான நிலை மட்டுமல்ல, அதன் மூலமாக நாடு அடைகின்ற நேர்த்தியான நிலைதான் நிச்சயமாக எளிய குடும்பத்திலே பிறந்தவர்கள் எளியோர்களுக்காக நடத்துகின்ற ஒரு இயக்கம், எளியோர்களாக இருந்தவர்களை நேர்த்தியான நிலைக்கு கொண்டு வந்தது என்ற வரலாற்றிலே குறிக்கப்படத்தக்க ஒரு சாதனை நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்க வேண்டுமானால் கருணாநிதியை போல் இந்த திறமைகளை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த திறமைகளை அவர் எப்படி பெற்றார் என்பதை பற்றியும் நாம் ஆராய வேண்டும். நீங்கள் ஒரு நாளைக்கு கருணாநிதி எத்தனை மணி நேரம் தூங்குகிறார் என்பதை யாராகிற அவருக்கு தெரியாமல் பார்த்தால்தான் இந்த திறமை பெற்றதனுடைய அடிப்படை உழைப்பு என்பதை உணர்வீர்கள். உழைக்காமல் இந்த திறமை வந்துவிடவில்லை. உழைக்காமல் ஒரு திறமை வராது. சில பேருக்கு வரலாம், சாதுக்களுக்கு, சன்னியாசிகளுக்கு. ஆனால் அது கூட சில வருடங்களுக்கு பிறகு நிலைப்பதில்லை என்று அந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் கூட சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நம்மை போன்ற சாமானிய மக்கள் திறமைகளை பெற வேண்டுமானால் உழைப்பின் மூலமாகத்தான் அந்த திறமையை பெற முடியும். இன்றைய தினம் சிலப்பதிகாரத்தை கருணாநிதி இன்றைய நடைக்கு ஏற்ற முறையில் அதை ஆக்கித் தந்திருக்கின்றார் என்றால், நான் அறிந்த அளவில் ஒரு 100 முறையாகிலும் முறைப்படி சிலப்பதிகாரத்தை அவர்கள் படித்திருப்பார்கள். சங்க இலக்கியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள், இலக்கணத் துறையிலேயும் அவர்கள் ஓரளவுக்கு பயிற்சி பெற வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள்.
நமக்குத்தான் ஒரு புகழ் வந்து விட்டது, இது நமக்கு தமிழ் இலக்கியம் தேவையில்லை என்று எடுத்தெறிந்து காரியங்களை செய்கின்ற முறையிலே அல்லாமல் அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரம் மிக குறைவாக இருந்தாலும் அதிலே தாம் பெற்றிருக்கின்ற அறிவாற்றலை வளப்படுத்திக் கொள்வதற்கு அதனை மிக நல்ல முறையிலே பயன்படுத்துவார்கள். கடுமையான உழைப்பு என்று நான் குறிப்பிட்டேன். அந்த கடுமையான உழைப்பு செய்வதற்கேற்ற உடல் வளம் ஒரு துளியும் கிடையாது. பேசுகிற பொழுது வீரம் சுட்டும், பேசி உட்கார்ந்தவுடனே வியர்வை சுட்டும், வீட்டுக்கு சென்றவுடனே மருந்து சுட்டுகள் உள்ளே செல்லும். 2 மணி நேரத்திற்கு பிறகு வீட்டில் உள்ளவர்கள் கன்னத்திலே கை வைத்துக் கொண்டவர்களும் முழுவாய்க்கட்டையை தடவிக் கொள்பவர்களும் பெரியவர்களாக உள்ளவர்கள் தலையே கட்டிக் கொள்வார்களும் இப்படி போய் அலைவானேன், இப்படி வந்து அலர்வானேன், இப்படி போய் வேலை செய்வானேன், இங்கு வந்து இப்படி குடிப்பானேன் என்று கவலைப்பட்டுக் கொள்கின்றவர்களும் சுற்றில் இருக்கின்ற டாக்டர்கள் இது இந்த வியாதியாக இருக்குமா அந்த வியாதியாக இருக்குமா என்று அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்வதையும் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த கடும் உழைப்புக்கு ஏற்ற உடற்கட்டு அவரிடத்திலே இல்லை. அது எப்படி சொல்லி வைத்ததை போல தமிழ்நாட்டில் யாருக்கு நல்ல உடற்கட்டு இருக்கிறதோ தலைவர்களில் அவர்கள் தங்களுடைய உடற்கட்டை வேறு பல காரியத்திற்கு பயன்படுத்துகின்றார்களே தவிர இப்படிப்பட்ட காரியத்திற்கு பயன்படுத்துவதில்லை. உடற்கட்டு துணியும் இல்லாத பாபோ சிவிஞானத்தை போன்றவர்களும் கருணாநிதியை போன்றவர்களும் தான் கடுமையாக உழைத்துவிட்டு வயத்தை பிடித்துக் கொண்டோ தலையை பிடித்துக் கொண்டோ கழுத்தை பிடித்துக் கொண்டோ அவர்கள் மருத்துவமனையை படுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு முறை நம்முடைய பாப்போசர்கள் மருத்துவமனையில் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது மருந்து என்னென்ன சாப்பிடுகிறார் என்று பார்ப்பதற்கு பக்கத்தில் இருந்த மேஜையை பார்த்து திருமூரர் திருமந்திரம் என்ற புத்தகம் அங்கே இருந்தது. இங்கே வந்த பிறகு இந்த வேலைதான் இருக்கிறதாக நீடித்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட கடுமையான உழைப்புக்கு காரணம் என்ன? உடல் இடம் தராது என்று அறியாமல் அல்ல, உடல் இடம் தராது என்பது நன்றாக தெரியும். தெரிந்தாலும் அந்த கடுமையான உழைப்பில் ஈடுபடுவதற்கு காரணம் நாம் பெற்றிருப்பது நாட்டுக்கு அளிப்பதற்கு போதாது என்ற அடக்க உணர்வு. எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு எண்ணியவுடன் அவருடைய சரித்திரத்தை எழுதி மலிவு பதிப்பு வெளியிட்டு இது 2ஆம் பதிப்பு வராது என்று உலகத்தை அறிவித்து விடலாம். ஆனால் இன்னமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற உணர்வு பெற்றவர்கள் தான் உலகத்திற்கு நிரம்ப அளிக்கத்தக்கவர்கள். அந்த ஆர்வத்தோடு தான் கடுமையாக உழைக்கின்றார்கள். அந்த கடுமையான உழைப்பில் கருணாநிதியுடைய உழைப்புக்கும் மற்றவர்களின் உழைப்புக்கும் ஒரு மாறுபாடு இருக்கிறது. சில நிலை அடைந்த பிறகு நான் இன்னென்ன காரியத்தை பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் இன்னென்ன காரியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். சிலர் சில காரியத்தில் ஈடுபடுவார்கள், இடையிடையில் வேறு காரியங்களை கவனித்துக் கொள்வார்கள். நீங்கள் இப்போது கூட இங்கே பார்த்தீர்கள், இதெல்லாம் பேசுவார்கள் என்று அறிவிக்கின்ற மிக சாதாரண காரியத்தில் ஈடுபட்ட அப்துல் தர்மலிங்கம் இன்னார் பேசுவார் என்று சொல்லி முடித்ததும் வேறு வேறு பார்ப்பதற்கு பின்னாலே போய்விட்டு அவர் பேசி முடித்தவுடன் இன்னார் பேசுவார் என்று சொல்லுவார், அவர் எங்கே என்று நாம் அவரோடு காத்திருக்க ஒருவரை பார்க்கிறோம். இது சில பேருக்கு அமைந்திருக்கின்ற இயற்கையான இயல்பு. ஆனால் அப்படிப்பட்ட முறையில் அல்லாமல் எந்த வேலை அவரிடத்தில் கழகத்தால் ஒப்படைக்கப்பட்டாலும் அல்லது கழகத்திற்காக எந்த வேலை செய்ய வேண்டும் என்று அவரே கருதினாலும் அந்த வேலையை நாம் தான் செய்வதா, இதை இன்னார் செய்யக்கூடாதா, நாம் இன்னொரு வேலையை செய்யலாமே என்ற பாகுபாடு பார்க்காமல் எப்படிப்பட்ட வேலையானாலும் அவர் திருவாரூரிலே படித்துக் கொண்டிருந்த மாணவ பருவத்திலே இருந்த நிலையிலே இருந்து கழக தொண்டிருந்த நிலைக்கு வளர்ந்து கழக தலைவர்கள் வரிசையிலே வந்து கழக தலைவர்களிலே பாராட்டத்தக்கவராகி அமைச்சரான பிறகும் இன்னென்ன காரியங்களை நாம் செய்யலாமா
என்ற பாகுபாடு வைத்துக் கொள்ளாமல் எந்த காரியத்தை சொன்னாலும் அதை செய்து முடிக்கின்ற ஒரு உணர்ச்சி அவரிடத்திலே இருக்கிறது. அதை அனைவரும் பெற வேண்டும். அப்படி பெறுவதன் மூலமாகத்தான் இந்த இயக்கத்திற்கு மற்ற எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வலிவும் பொலிவும் நமக்கு கிடைக்க முடியும். அதை பெற்றுத் தருவதில் என்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவரும் அந்த திறமைகளை வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள் என்பதில் நாம் ஒருபடி ஐயப்பாடு கொள்ள தேவையில்லை என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையில் நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் காலையிலே கவிதை அரங்கத்தில் கவிதை பாடினார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அந்த திறமைகள் ஒவ்வொன்றும் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஆனால் இதை அவர் பார்த்துக் கொள்ளட்டும், அது இவர் பார்த்துக் கொள்வார் என்று நாமாக கைகாட்டிக் கொண்டிராமல் நாம் எண்ணுகின்ற எண்ணங்களை எடுத்துச் செல்வதற்கு நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டும் என்ற முறையில் நாம் முனைந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த பிறந்த நாளன்று நாம் பெறக்கூடிய ஒரு நல்ல செய்தியாகும். நம்முடைய மாப்போசவர்களும் குறிப்பிட்டார்கள், சட்டமன்ற தலைவர் அவர்கள் சொன்னார்கள், கருணாநிதி அவர்களை தாக்குவதற்கு சிலர் முயற்சித்தார்கள் என்று. இதில் நான் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர்கள் தாக்க முற்படாமல் இருப்பார்களானால்தான், கருப்பு கொடி காட்ட முற்படாமல் இருப்பார்களானால்தான் நான் உள்ளபடி ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஒரு பேரறிவாளர் சொன்னார், உன்னை யாருமே குறை கூறவில்லை என்றால் கொஞ்ச நேரம் கவலைப்படு, மக்களர்கள் மனது உறுத்தும்படியான முறையில் விஷயத்தை சொல்ல தவறிவிட்டாய் என்பதுதான் அதனுடைய பொருள் என்று எடுத்து குறிப்பிட்டார்கள். அதைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதனுடைய அமைச்சர்கள் அல்லது அதனுடைய தலைவர்கள் அல்லது அதனுடைய தொண்டர்கள் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள் என்றால் அவர்கள் இன்றைய தினம் முதலிலே கேள்விக்குறியாக இருந்தவர்கள் இன்றைய தினம் ஆச்சரியக்குறியாக மாறியிருக்கிறார்கள். இந்த ஆச்சரியக்குறியாக மாறியவுடன் பலருக்கு அதனாலே அருவருப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மிகுந்த அருவருப்பு சூழ்நிலைக்கு மத்தியில் நம்முடைய கழகம் இன்றைய தினம் ஆரசமைத்து நடத்திக் கொண்டிருக்கின்றது. நாம் அரசியல் இருக்கவே அருகதையற்றவர்கள் என்று சொன்னவர்களும், நாம் எதையுமே ஆராய்ந்து அறியாதவர்கள் என்று உள்ளபடி நம்பியவர்களும், நாம் எதற்குமே லாயக்கற்றவர்கள் என்று தங்களை தாங்களே நம்ப வைத்துக் கொண்டவர்களும் நிரம்பிய தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதே நாம் அந்த எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று பேசப்பட்ட நிலையில் ஆளும் கட்சியாக மாறியது மட்டுமல்லாமல் அகில இந்தியாவிலே பல்வேறு முனைகளிலே உள்ளவர்கள் பாராட்டத்தக்க நிலையில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் அரசியலை நடத்துகிறோம் என்றால் நிச்சயமாக மனித உள்ளம், ஆனால் மனித உள்ளம் என்று நான் சொல்லுகிற பொழுது பஞ்சறிந்த மனித உள்ளத்தை சொல்லவில்லை, சராசரி மனித உள்ளம் அதை பொறுத்துக் கொள்வது மிக கடினம். சிகப்பு துணிக்கு அஞ்சாத எருதும் எதிர்கட்சி அரசால் ஆரம்பித்தால் மறுநாத முன்னாள் ஆளும் கட்சியும் நம்முடைய நாட்டில் அல்ல உலகத்திலே கூட இருப்பதற்கில்லை. அந்த ஆத்திரத்திலே செய்யப்படுகின்ற சில காரியங்கள் தாக்குதலிலே முடிகிறது என்று சொல்லப்படுமானால் நான் கருணாநிதி அமைச்சரான பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அவர் மாற்றாராலே அமைச்சர் என்ற முறையில் தாக்கப்படுவாரானால் நிமிர்ந்த நடை போட்டு என் தம்பி எதையும் ஏற்றுக் கொள்ளுகின்றவன் என்று சொல்லி எங்கள் பேரிலே ஈ எறும்பு மொய்க்காது தூசு விழாது என்று சொல்லத்தக்க அளவுக்கு உள்ளவர்கள் அல்ல. எங்களை உருட்டுவிட்ட அழுக்கு பள்ளங்கள் ஏறார். நாங்கள் ஏறி இறங்கிய கருவுகள் மரச்செருவுகள் நிரம்ப நாங்கள் கண்டு அதில் சிக்காமல் பெரிய சதிகள் பல, நாங்கள் சந்தித்த எதிர்ப்புகள் மிக பல. அவைகளுக்கு பிறகு இன்றைய இந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்றால்
மறுபடி எங்களை அதே கொடுமைக்கு ஆளாக்குகின்றவர்களை நான் பணிவன்போடு கேட்கிறேன், இன்னும் எந்த உயரத்திற்கு எங்களை அழைத்துச் செல்ல நீங்கள் இந்த கொடுமை செய்கிறீர்கள் என்றுதான் நான் அறிவிக்கிறேன். எங்களை நீங்கள் தூக்கினீர்கள், மக்கள் போற்ற ஆரம்பித்தார்கள். எங்களை நீங்கள் அழித்தீர்கள், மக்கள் எங்களை அழைத்துக் கொண்டார்கள். எங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தினீர்கள், மக்கள் எங்களை அரசாணை பீடத்தில் அமர்த்தினார்கள். இன்னமும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதைவிட பெரியது இருப்பதாக என்னை பொறுத்தவரையில் எதுவும் தெரியவில்லையே. எந்த நன்மையை எனக்கு தர என்னுடைய மாற்றார்களே இந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்று அறியாமல் தான் நான் திகைக்கிறேன். உள்ளபடி எங்களுடைய அமைச்சர்களில் யாராவது ஒருவர் இந்த தாக்குதலுக்கு ஆளாகி இறந்து வருகிறார் வைத்துக் கொள்ளுங்கள். இது அவருடைய வாழ்க்கை வரலாறு முற்றுப்புள்ளி வைக்கின்ற பொழுது படித்து முடிக்கின்றவர் கண்ணீரோடு அதை முடிப்பாரே தவிர செத்தானா பரவாயில்லை என்றா முடிப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது நான் எடுத்துச் சொல்வதற்கு காரணம், அப்படிப்பட்ட கலவர நிகழ்ச்சிகள் நம்முடைய நண்பர் மாப்போசி அவர்கள் எடுத்துச் சொன்னபடி ஜனநாயகத்தை கெடுக்கிறது என்பதிலேதான் நமக்கு இருக்கின்ற கவலையை தவிர கருணாநிதிக்கு இது புதிதல். நம்முடைய கழகம் திராவிடர் கழகமாகவே இருந்த காலத்தில் அவர் நாடகம் எழுதி பல நாடக குழுக்களுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் அப்படி கொடுக்கப்பட்ட நாடகத்தை நடத்திய ஒரு நாடக குழுவில் அவர் பங்கேற்று நடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் புதுவை நகரத்தில் நடைபெற்ற ஒரு பெரிய கலவரத்தில் அவரையும் மற்றவர்களை அழித்து போட்டு இவர் செத்துவிட்டார் என்பதாலே பாதை ஓரத்தில் கிடைத்துவிட்டு சென்று வருடம் 22 ஆகிறது. அதைவிட பெரிய தாக்குதல் இது யாரும் நடத்த முடியாது. ஏன் அதைவிட பெரிய தாக்குதல் நடத்த முடியாது என்று நான் சொல்லுகிறேன் என்றால், தாக்குதல் நடந்த இடம் புதுச்சேரி. புதுச்சேரி தாக்குதலே அவ்வளவுதான். புதுச்சேரி மற்ற இடத்திற்கு வரவழைத்துக் கொண்டு தாக்குகின்றவர்களுடைய தாக்குதல் அதைவிட பயங்கரமானதாக இருக்க முடியாது. ஆகையினால் அவைகளிலே எல்லாம் ஊறி தேறி பிழைத்து இந்த நிலைக்கு வந்தவர்தான் கருணாநிதி என்பதை அவருடைய பிறந்த நாடென்று நாம் எண்ணிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம், மிகுந்த பெருமைப்படுகின்றோம். கழகத்திலே எனக்கும் என்னோடு பணியாற்றிய தம்பிமார்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பீர்களானால் இன்றைய நிகழ்ச்சியில கூட தெரிந்து கொண்டிருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நான் தலைமை வகிக்கிறவன் என்பது பொருள். தலைமை வகிக்கிறவன் என்றால் இன்னும் நான் பேசுவார்கள் என்பதை நான் தான் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆனால் பேசுவார்கள் என்பதை நான் தான் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆனால் நான் தலைமை வகித்தேன். நான் செய்ய வேண்டிய காரியத்தை அப்துல் தர்மலிங்கம் செய்தார். ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்தாரே என்று நான் ஏதாவது அவரை நிறுத்திவிட்டு நானே சொன்னேனா என்றால் இல்லை. காரணம் என்ன என்றால், என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நான் செய்ய வேண்டிய காரியங்களை ஆளுக்கு கொஞ்சமாக பங்கு போட்டுக் கொண்டு செய்வதை நான் ஒரு பழக்கமாக்கி கொண்டு வருகிறேன். அப்படி இருப்பதனாலே தான் இந்த கழகத்தில் மற்ற ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியிலே இல்லாத அளவுக்கு ஒரு பேர திறமைகளை பெற்றவர்கள் நிரம்ப இங்கே இருக்கிறார்கள். மற்ற கட்சிகளிலே சொல்லுவார்கள், அவர் வரட்டும் விசாரித்து சொல்லுகிறேன் என்பார்கள். இந்த காரியமா இவரிடத்திலே சொல்லுகிறேன் என்பார்கள். அந்த காரியமா அது அவரைத்தான் கேட்க வேண்டும் என்பார்கள். பணம் வேண்டுமா இருங்கள் ஆபீஸிலிருந்து ஒரு வரட்டும் இன்னாருக்கு டெலிபோன் செய்ய சொல்லுகிறேன் என்பார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவரை வைத்திருப்பார்கள். நம்முடைய கழகத்தில் அப்படி அல்ல. எந்த காரியம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் அதை நான் தான் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் எனக்கு பதிலாக அந்த காரியங்களை ஏற்று நடத்துவதற்கேற்ற அறிவாற்றலை
கருணாநிதியை போல பலர் பெற்றுக் கொண்டிருப்பதாலேதான் இந்த கழகம் என்ற இயந்திரம் ஒரு கூட்டு முயற்சியின் நல்ல வடிவமாக தமிழகத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு திங்கள் அமெரிக்காவிலே சுற்றுப்பயணம் செய்த பொழுது சில அரசியல் தலைவர்கள் என்னை கேட்டார்கள், நீங்கள் வந்துவிட்டீர்களே, உங்களுடைய கழகத்திலேயோ அல்லது ஆட்சியிலேயோ நீங்கள் வந்து போவதற்குள் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு விடுமா என்று கேட்டார்கள். ஏற்படாதையா என்று நான் சொன்னேன். ஏன் என்று கேட்டார்கள். நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி நினைக்கின்றவர்கள், நான் எதை எப்படி செய்வேனோ அதை அப்படியே செய்கின்றவர்கள் அங்கே இருக்கிற காரணத்தினாலேதான் நான் அந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு சமயம் பாசிஸ்ட் ஆட்சியிடத்தை முசோலினியை பற்றி எண்ணிக்கொண்டு இப்படி பேசுகிறீர்கள் போல இருக்கிறது என்று நான் சொன்னேன். என்ன முசோலினியை பற்றிய கதை என்று என்னை கேட்டார்கள். நான் அறிந்த அந்த கதையை சொன்னேன். முசோலினிக்கு அடுத்தபடியாக முசோலினிக்கு ஒரு மருமகன் இருந்தான். மிகுந்த வல்லமைத்தான், மிகுந்த ஆற்றல் படைத்தவர். ஆனால் அவனுடைய ஆற்றலையும் திறமையும் பார்த்துவிட்ட முசோலினி எப்போது வெளிநாட்டுக்கு போனாலும் உடன் அழைத்துக் கொண்டு போவார் மருமகன். ரொம்ப நாள் வரையில் மருமகனுக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் இல்லாத என்னுடைய மாமனார் எந்த இடத்திற்கு போக மாட்டார், என்னை அழைத்துக் கொண்டுதான் அவர் இங்கிலாந்துக்கு சென்றார், என்னை அழைத்துக் கொண்டுதான் பிரான்சுக்கு சென்றார் என்று சொன்னார். அதை கேள்விப்பட்ட முசோலினி மருமகன் அறியாமல் உற்ற நண்பரிடத்தில் சொன்னாராம், நான் என்னுடைய மருமகனை அழைத்துக் கொண்டு போனது அதற்காக அல்ல, இவரை இங்கே விட்டு நான் வெளியே போனால் ஏதாவது செய்து விடுவார் என்பதற்குத்தான் உடன் அழைத்துக் கொண்டு போனேன் என்று குறிப்பிட்டார். அதை போன்ற நிலைமை எங்களுடைய கழகத்திலே இல்லை, எங்கள் ஆட்சியிலே இல்லை என்பதை நான் அமெரிக்க நாட்டிலே நான் சந்தித்த ஒரு அரசியல் தலைவரிடத்தில் கேட்டுக் கொண்டிருந்த போது சொன்னேன். அந்த அளவுக்கு என்னை முழுவதும் அறிந்தவர்கள் தான் என்னுடைய கழகத்திலே நிரம்ப இருக்கிறார்கள். அதிலே முற்றும் அறிந்தவர்கள் என்று நான் குறிப்பிட்டுக் கொள்ளத்தக்கவர்களில் கருணாநிதிக்கு மிகச் சிறந்த உறவு. நான் கவலையோடு இருக்கிறேன் என்றால் அதை முதல் கண்டுபிடிக்கக்கூடியது கருணாநிதிதான். நான் கோபமாக இருக்கிறேன் என்றால் அதை முதல் கண்டுபிடிக்கக்கூடியது கருணாநிதிதான். நான் கோபமாக இருப்பது தெரியாமல் என்னிடத்திலே எதையாவது பேசி நான் கோபமாக 4 வார்த்தைகள் சொன்ன பிறகு அண்ணா கோபமாக இருக்கிறார் என்று சொல்லுபவர் நம்முடைய நாவலர். இப்ப நான் போறேன் ரொம்ப சாதாரணமான விஷயத்தான் கேட்டேன். ஏனென்றால் இந்த திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறீர்களா என்று கேட்டேன். அதெல்லாம் இப்பொழுது கேட்காதே என்று கோபித்துக் கொண்டு சொன்னார். நான் தெரியாததாக ஒரு கோபமாக இருக்கிற வேலைக்கு போனேன் என்று நாவலர் சொல்லுவார். கருணாநிதி கழகத்தோழர் மட்டுமல்ல, நண்பர்கள் சொன்னபடி கலை உலகத்தில் உள்ளவர் ஆகியனாலே வருகிற பொழுதே வாடை அடிக்கும். இதற்கு கோபமாக இருப்பார் போல இருக்கிறது என்றால் முதலிலே எதனாலே நான் கோபமாக இருக்கிறேன் அல்லது யாரிடத்திலே கோபமாக இருக்கிறேன் என்ற 2ஐயும் கண்டறிந்து அதற்கு தகுந்தபடி பேசி எழுப்பி என்னுடைய கோபத்தையும் கொஞ்சம் குறைத்து விட்டு நான் எதிரே கோபித்துக் கொள்கிறேனோ அதிலேயே தனக்கு கோபம் இருப்பதாக என்னை நம்பும்படி சொல்லிவிட்டு போவார். என்னை நம்பும்படிதான் சொல்லிவிட்டு போவார் என்று சொன்னேனே தவிர நான் நம்பிவிட்டேன் என்று ஏனென்றால் கருணாநிதிக்கு முன்னாலே கலையில எனக்கு தொடர்பு உடையது எனக்கும் அந்த வாடைகள் எல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆனாலும் கலைக்கு இருக்கின்ற ஒரு விசேடமே அது, சிறப்பே அது. ஒருவர் கவலைப்பட்டு நடிக்கிறார் என்றால் மற்றவர்களும் அது அப்படியே உண்மையான கவலை என்று உணர்ந்து அல்லது அந்த கணம் அறிந்து அவர்கள் கவலைப்பட வைப்பதுதான்
கலைஞருடைய திறமை. அதைப்போல் என்னுடைய கோபதாபங்களை, என்னுடைய கவலைகளை உடனுக்குடன் நொடிப்பொழுதில் அறிந்து அவைகளை மாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு நல்ல முறையிலே துணை நிற்பதில் கருணாநிதிக்கு ஈடு கருணாநிதிதான் என்று சொல்வதில் நான் சுற்றி பார்த்து கருணாநிதிக்கு இல்லை என்பதாலே அதை தைரியமாக சொல்லுகிறேன். இது நான் சொன்னேன் என்பதை கூட நீங்கள் கருணாநிதிக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய பத்திரிகைக்காரர்கள் கூட இதற்கு பெரிய தலைப்பு போட்டு இதை கருணாநிதிக்கு ஈடு கருணாநிதிதான் என்பது பத்திரிகை தலைப்புக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அதை பத்திரிகையிலே வெளியிடுவதன் மூலம் சரி நாம் அண்ணாவுடைய மனதை திருப்திப்படுத்த வேண்டிய அளவுக்கு திருப்திப்படுத்தி விட்டோம் என்ற எண்ணம் கருணாநிதிக்கு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் மூலமாக நானும் நாடும் இன்னும் நிரம்ப எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது செய்திருக்கின்ற காரியங்களைப் போல் பல மடங்கு அதிகமான காரியங்கள் அவருடைய திறமையின் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டியிருக்கின்றது. ஆகையினால் அவரை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற எண்ணங்களில் நானே அந்த எண்ணங்களை பல எண்ணங்களை பின்னுக்கு தள்ளி சிலவற்றை மட்டும் இந்த வேலைக்கு இது போதும் என்று எடுத்துக் கொடுக்கின்ற அளவுக்கு தான் சொல்லுகிறேன். அது ஒரு உண்மையான அண்ணன் தன்னுடைய தம்பி இடத்தில் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். பெட்டியில உள்ளது அத்தனையும் எடுத்து தம்பிகளிடத்தில் ஒரு அண்ணன் கொடுத்து விட மாட்டார். அதற்கு பிறகு ஜாலி குட்டியாக வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். கொடுத்து விட்ட பிறகு இவ்வளவு நானா பெட்டியில இருந்தது என்று தம்பி எண்ணி விடுவானால் அந்த அண்ணனுக்கு குடும்பத்தில் மதிப்பிருக்கார். பெட்டியை திறந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்து இன்னும் நிறைய இருக்கிறது என்று கூட்டி வைத்தால்தான் அண்ணனுக்கு மதி. அதை போலத்தான் என்னுடைய பாராட்டை மற்ற எல்லா தம்பியரும் பெற வேண்டும். கழகத் தோழர்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அந்த தோழர்கள் என்பதிலே தோழியரும் உள்ளடக்கும் என்பதையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். அவர்கள் பெறுவதற்கு இந்த பிறந்த நாள் விழா ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்ச்சியை பெற வேண்டும். தண்டவாளத்தை தலைவிட்டு படி என்று சொன்னாலும், பொதுப்பணித்துறை அமைச்சராக பணியாற்றி என்று சொன்னாலும், இரண்டையும் ஒரே விதமான ஆணை என்று ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றிக் கொடுப்பதில் தம்முடைய திறமையை முழு அளவுக்கு பயன்படுத்துகிற இந்த முறையில் தம்பி கருணாநிதியிடத்தில் எனக்கு மிகுந்த பாசமும் மிகுந்த மரியாதையும் நிச்சயமாக உண்டு என்பதை நாடு அறியும். அதை பொறுத்த நம்முடைய கழகத்தில் அமைச்சர்களாக பணியாற்றுகின்றவர்கள் என்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவரும் இந்த கழகத்தினுடைய வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அவர்களுடைய தனித்திறமைகள் பெரிதும் பயன்பட்டிருக்கின்றன. நாவலருடைய தனி தமிழ் நடை அழகு நமக்கு கிடைத்திருக்காமல் போகுமானால் தமிழ் மொழியிடத்தில் நமக்கு இந்த அளவுக்கு பற்றுதல் ஏற்பட்டிருக்குமா என்பது ஐயப்பாட்டுக்குரியதான். நண்பர் மதியழகனைப் போல் தான் சொல்ல விரும்பியதை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது கேட்கிறவர் ஒத்துக்கொள்ளுகிற வரையில் அதே விடாமல் கண்டுகொண்டு சொல்லுகின்ற ஒரு திறமை மதியழகன் மூலமாக நம்முடைய கழகத்திற்கு கிடைத்திருக்காமல் போகுமானால் இவ்வளவு விஷயங்களை நாடு ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு நம்மாலே செய்திருக்க முடியுமா என்பது ஐயப்பாட்டுக்குரிய விஷயம்தான். இப்படியே ஒவ்வொரு தம்பிமார்களும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு கழகத்தோழரும் ஒவ்வொரு திறமையை நல்ல முறையிலே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய இந்திய நடராஜனை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஓயாத உழைப்பு, தந்திரம் போல சுற்றுகின்ற தன்மை, அவரை பார்த்தவுடனே இவருக்கு எதுவுமே தெரியாது என்று யாரும் எண்ணத்தக்க அளவுக்கு உள்ள ஒரு தோற்றம். ஆனால் அந்த தோற்றத்தோடு கூட எல்லா விவரங்களையும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு தன்மை, இது நமக்கு கிடைத்திருக்காமல் போகுமானால் எளியோர்கள் இந்த கழகத்தை எப்படி நம்பி வந்து தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியே நம்முடைய கழகத்தில் பற்பல திறமை உள்ளவர்கள் நிரம்பி இருக்கிறார். இது உங்களுக்காகவோ அல்லது எனக்கு பெருமை தேடிக்கொள்ளவோ நான் சொல்வதல்ல. நம்முடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கருதுகின்ற காங்கிரசுக்கு நஞ்சர் என்ற முறையில் என்னுடைய யோசனையாக இதை சொல்லுகிறது.
இப்படி பல்வேறு வகையான திறமைசாலிகளை உங்களுக்கு பக்கத்திலே சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போது நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பது இவர் இந்த அளவுக்கு திட்டுகிறார், அவர் அதை விட அதிக அளவுக்கு திட்டுகிறார் என்று இந்த கணக்கிலே ஆட்களை சேர்க்கிறீர்கள். அது எங்கு கொண்டு போய் விடும் என்றால் 5 வருடத்திலே இப்போது இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது. இன்னும் 5 வருடத்தில் எங்கு கொண்டு போய் விடக்கூடும் என்று எண்ணி பார்ப்பதற்கு கூட என்னுடைய பண்பு இடம்பெறவில்லை. ஆனால் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுகின்றவர்களை ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ ஒரு கழகமோ நிரம்ப இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இணைத்துக் கொள்ளத்தக்க அளவுக்கு தமிழ்நாட்டில் திறமை மிக்கவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே நம்முடைய தமிழகத்திலே உள்ள சிறைச்சாலைகளுக்கெல்லாம் மேலதிகாரியாக உள்ளவர் ஒரு கையெழுத்து பிரதியை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். என்ன கையெழுத்து பிரதி என்று கேட்டேன். திருச்சிராப்பள்ளி சிறைச்சாலையில் ஆயுள் கைதிகளாகவும் 6 ஆண்டு 7 ஆண்டு தண்டனை பெற்றவர்களாக உள்ள பல கைதிகள் இந்த கையெழுத்து பிரதியை எழுதியிருக்கிறார்கள். இதில் பல கதைகள் எழுதியிருக்கிறார்கள், பலர் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். ஊர்வலமும் அந்த ஊர்வலத்தில் மிக சிறந்த முறையில் படமாக்கி கொடுத்த தன்மையும் பயன்பட்டது. ஆனால் இது எதனுடைய அடிப்படையில் கட்டப்பட்டது? கவிதை பாடுகிறார்கள், கவிதை ஏற்றி காட்டுகிறார்கள் புலவர்கள். ஆனால் கவிவாளர் அல்லாதவர்கள் பல்லாயிரக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டு அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதில் சுவை காட்டுகிறார்கள், நுகர்கிறார்கள். என்றால் தமிழ் மொழி எந்த அளவுக்கு தேய்ந்து போயிருந்தாலும் தமிழ் உணர்வு என்பது அன்று இருந்த அளவுக்கு இன்றும் இருக்கிறது என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது. அந்த தமிழ் உணர்வை பல்வேறு வகையான ஊட்டுவதில் வல்லமை மிக்கவர், வெற்றி பெற கண்டவர் தம்பி கருணாநிதி என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. என்னுடைய இயல்பு நம்முடைய கழகத்தைச் சேர்ந்தவர்கள், கழகத்தினுடைய நண்பர்கள் யாருமே கொஞ்சம் கலை உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் நான் மிகுந்த நாட்டம் கொண்டவர். நம்முடைய சட்டமன்ற பேரவைத் தலைவர் சொன்னதைப் போல் கலைஞர் என்றால் கருணாநிதி, கருணாநிதி என்றால் கலைஞர் என்று சொல்லத்தக்க அளவுக்கு அது ஒட்டி நிற்பதற்கு தேவையான அளவுக்கு கலைத்துறையிலே பயிற்சியும், கலைத்துறையிலேயே அவர் ஈடுபட்டிருந்திருப்பாரானால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்று சுகபோகத்திலே மூழ்கியிருந்திருக்கலாம். என்றாலும் அந்த கலை உலகத்திலே இருந்து கொண்டு அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியலில் ஈடுபட்டு அந்த அரசியலும் ஆட்சிக்கு வந்தால்தான் என்ற எண்ணம் கொள்ளாமல் எதிர்ப்பிலே இருந்தாலும் இருப்பேன் என்ற உறுதியை கடந்த 25 ஆண்டுகளாக காட்டி ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த உறுதி தளராது என்பதை தம்முடைய ஓயாத உழைப்பினாலே மெய்ப்பித்து காட்டிக் கொண்டு வரும் கருணாநிதிக்கு நல்ல வேளையாக வயது 45 தான். 60 ஆயிற்று, 64 ஆயிற்று, 50 ஆயிற்று, 56 ஆயிற்று என்றெல்லாம் சொல்வதற்கில்லாமல் 45 வயது என்று இருப்பதாலே இன்னும் பல ஆண்டுகள், இன்னும் 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு என்று கூட்டி பார்க்கத்தக்க அளவுக்கு அவருடைய வயது இன்றைய தினம் இளமை பருவத்தில் உள்ளதுதான். ஒரு தலையில உள்ள வழுக்கையை குறிப்பிட்டார்கள். அது வயதை எடுத்து காட்டுவதாக சொன்னார்கள். வயதானவர்களுக்கு வழுக்கை வந்தால் அதில் சுருக்கம் இருக்கும், இளைஞர்களுக்கு வழுக்கை வந்தால் அதில் ஒரு மினுமினுப்பு இருக்கும். நீங்கள் அடுத்த தடவை அந்த வழுக்கை உத்து பார்த்தா நான் சொல்லுவது புரியும். அதுல சுருக்கம் இருக்காது. வயதான பிறகு வழுக்கை வந்தால் சுருக்கம் விழும். இளமை பருவத்திலே வழுக்கை வந்தால் அதுல ஒரு மினுமினுப்பு இருக்கும். அதை பார்க்கின்றவர்கள் கூட சில பேர் நாம் கூட அது வரையில எடுத்து விடலாமா என்று எண்ணம் கூட யாரும் அப்படி எடுத்து விடாது ஒன்றும் என்று மட்டும்தான். ஆகினால 45 வயதான ஒரு இளைஞர் இன்னும் நம்முடைய கழகத்திற்கும் கழகத்தின் மூலம் நம்முடைய நாட்டிற்கும் ஆற்ற வேண்டிய துண்டு நிரம்ப இருக்கிறது. இன்றைய தினம் அவருடைய அறிவாற்றலை ஆயிரக்கணக்கான மக்கள் பாராட்டுகிறார்கள்.
கழகத் தோழர்கள் பாராட்டுகிறார்கள், தோழமை கட்சியினர் பாராட்டுகிறார்கள், விவரமறிந்தவர்கள் பாராட்டுகிறார்கள் என்பதெல்லாம் அவருக்கு செய்தியாக சென்றால் இன்னும் புதிய உற்சாகத்தை பெற்று மேலும் உறுதியோடு பணியாற்றுவதற்கு இந்த விழா பயன்படும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான துறையில் கருணாநிதியுடைய திறமையை நான் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும். ஒரு கழகத்தை நடத்துகிறவன் என்ற முறையில் பிற கட்சிகளிடத்தில் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு நான் கருணாநிதியின் தான் பெருமளவுக்கு பயன்படுத்துகிறேன். மற்ற நம்முடைய அமைச்சர்கள், மற்ற தோழர்கள் அவர்களை பல துறைகளிலே பயன்படுத்துகிறேன் என்றாலும் அவர் மற்றவர்களிடத்திலே சென்று என்னுடைய எண்ணத்தை சரியான முறையில எடுத்து விளக்கி அவர்களுடைய எண்ணத்தை எனக்கு சரியான வகையில எடுத்துச் சொல்லி ஒரு தோழமை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கேற்ற ஒரு பக்குவமான பேச்சு முறையை நடத்துவதற்கு நான் பல முறை கருணாநிதியை பயன்படுத்தி இருக்கிறேன். நான் பயன்படுத்திய பல முறைகளிலும் பெரும்பாலான கட்டங்களில் அவருடைய வெற்றி எனக்கு மிகுந்த திருப்தியை கொடுத்திருக்கின்றது. அது ஒரு புதிய துறை, சற்று சிக்கலான துறை. சிக்கலான துறை என்பது மட்டுமல்ல, நாம் ஒரு இடத்திற்குத்தான் அவர் அனுப்புவோமே தவிர நம்முடைய இடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனுப்புவோம். அதை உணராமல் ஒரு இடத்திற்கு சென்று பேசுகிற பேச்சோடு கூடவே அதே இடத்துல தங்கிவிடாமல் இருக்க வேண்டும். ரொம்ப நாளைக்கு முன்னாலே சிந்தாமணி படம் பார்த்தவர்களுக்கு அது தெரியும். போன இடத்திலிருந்து திரும்புவது என்று கடினம். ஆனால் இவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் அதில் வெற்றிகரமாக அவர் முனைந்து வேலை செய்வதற்கு அவருடைய திறமை மட்டுமல்ல காரணம். நான் எந்த இடத்திற்கு அவர் அனுப்புகிறேனோ அந்த இடத்திலே உள்ளவர்களும் அதே பண்புள்ளவர்களாக இருப்பதாலே இதை தவறான வழியில பயன்படுத்தாமல் ஒரு தோழமை உணர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்றார். என்ற தேர்தலில் இத்தனை கட்சிகள் கூட்டுச் சேர்ந்தன என்றால் அந்த கூட்டுச் சேர்வதற்கு அடிப்படையில் மிக அதிகமான அளவுக்கு வெற்றி கிடைக்கின்ற முறையிலே வேலை செய்தவர்களில் கருணாநிதியை நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். அந்த அளவுக்கு பொறுமையோடு விடாப்பிடியாக இருந்து பக்குவமான முறையிலே நடந்து அந்த காரியங்களில் நல்ல வெற்றியை கழகத்திற்கு தேடி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த திறமைகள் எல்லாம் இன்னும் பன்மடங்கு வளர்ந்து மேலும் நாட்டுக்கு நல்ல முறையில பயன்படுவதற்கு இன்றைய வாழ்த்து கூட்டம் பயன்படும் என்பதில் எனக்கு ஒரு துளி ஐயப்பாடு இல்லை. வாழ்க்கைய நல்லவர்கள், வாழ்க்கைய பெரியவர்கள், வாழ்க்கைய தோழமை கட்சி தலைவர்கள், வாழ்க்கைய கழகத் தோழர்கள் அனைவரும் என்னை வைத்துக் கொண்டு தம்பியை வாழ்த்துவதில் எனக்கு ஒரு தனி விருந்தை அளித்திருக்கின்றார்கள். எனக்கே ஒரு சரிகை வாங்கி கொடுத்து அதை கட்டிக்கொண்டு சொல்லி பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் என்னுடைய தம்பிக்கு ஒரு சரிகை வைத்து வாங்கி கொடுத்து அதை அவனை கட்டிக்கொண்டு நடக்க சொல்லி பார்ப்பதில் எனக்கு சரியான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதிலே இப்போது தம்பிக்கு மட்டுமல்ல, பேரன் புதிய சட்டை போட்டுக்கொண்டு நடந்தால் அதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடி ஒரு மகிழ்ச்சி வரத்தான் செய்கிறது. எனக்காக தோன்றி இப்படி மகன் பேரன் என்று புது புது தலைவர்கள் தோன்றுவது வயதாகின்றவர்களுக்கு இளமையை திருப்பி கொண்டு வருகிறது. இப்படி அல்லவா நாம் அப்போது இருந்தோம், நமக்கு கூட அல்லவா வெள்ளிட்டு சட்டை போட்டார்கள் என்பதை ஒரு பேரன் ஓடுவதை பார்க்காமல் ஒரு தாத்தாவால் எண்ணி பார்க்க முடியாது. ஒரு மகன் அப்படி நடப்பதை பார்க்காமல் ஒரு தந்தையினாலே உணர முடியாது. அதே போல ஒரு தம்பி பாராட்டப்படுவதை கேட்காமல் ஒரு அண்ணனாலே குடும்பத்தின் பெருமை முழுவதையும் உணர்ந்து கொள்ள முடியாது. அதே போல கழகம் என்ற இந்த குடும்பத்திற்கு எவ்வளவு வாழ்க்கை இருக்கிறது, பாராட்டு இருக்கிறது, பெருமை இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் மகிழத்தக்க முறையில் இந்த பாராட்டு சிறப்பு நிகழ்ச்சி அமைந்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்து இந்த மனதை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட நம்முடைய நண்பர் இளமுருகு அவர்கள் இடையில் கார் விபத்திலே சிக்கி இந்த விழாவிலே முழு அளவுக்கு பங்கேற்றுக் கொள்ள முடியாமல் மருத்துவமனையில் இருப்பது
நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். ஆனால் நல்ல வேளையாக மருத்துவர்கள் அவருடைய உடல்நிலையில் எந்தவிதமான கவலைப்படுகின்ற குறிகளும் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே நடக்க வேண்டும், அதை பெண்குடில காண வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த நம்முடைய நண்பர் இளமுருகன் அவர்கள் இதில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு விபத்து ஏற்பட்டதற்காக நாம் கவலைப்படுகிறோம் என்றாலும் அவருடைய துணைவியார் நம்முடைய திருச்சி மாவட்ட செயலாளர் அப்துல் தர்மலிங்கம் அவர்களும் சென்னையை சார்ந்த மற்ற நண்பர்களும் பிற மாவட்ட தோழர்களும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு அதிக முயற்சி எடுத்துக் கொண்டதில் நான் அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் கூட இது கருணாநிதிக்கு பிறந்த நாள் விழா, பாராட்டு விழா என்றாலும் இதே விழாவை கருணாநிதி நடத்தியிருந்தால் இன்னொருவருக்கு இன்னும் என்னென்ன செய்திருப்பார் என்பதைத்தான் திரும்பி போகிறவர்கள் பேசிக் கொண்டு போவார். அப்படி எந்த வேலையை அவர் ஏற்றுக்கொண்டாலும் அதை ஒரு தனி முத்திரையை குறிக்கத்தக்க தனி திறமையை பெற்ற என்னுடைய தம்பிக்கு இந்த அரிய பாராட்டு கிடைத்தது. என்னுடைய குடும்பத்திற்கு கிடைத்த பாராட்டு என்ற மகிழ்ச்சியிலேயும் நான் நெடுங்காலமாக பலமுறை சொல்லிக் கொண்டு வந்தபடி இப்படிப்பட்டவருடைய தம்பியாக பெற்ற நான் பெருமிதம் அடைவதில் எந்த விதமான குந்தகமும் இல்லை என்பதை எடுத்துச் சொல்லி தம்பி உடையா கடைக்கு அஞ்சான் என்பதை இதனால்தான் நான் பலமுறை எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த படை என்பது அரசியல் வட்டாரத்தில் அடிக்கடி தோன்றுகின்ற எந்த படையும் குறிப்பிடுவதல்ல என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அப்படிப்பட்ட தம்பிமார்களின் தொகை வளர வேண்டும், பெருக வேண்டும், நாடெங்கும் இருக்க வேண்டும், நல்லூர்களுக்கு துணை புரிய வேண்டும், நாட்டு ஏற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்னுடைய வேண்டுகோளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.